ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சைனாவில் பரவி இப்பொழுது உலகம் ஃபுல்லாக பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற HMPE வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் எங்கே இருந்து பரவினது, இந்த வைரஸ் ஹியூமன் பாடியை எவ்வாறு வந்தடைகிறது, இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துமா, அதால் இலங்கையில் லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, அது தொடர்பான விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HMPV ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ். இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு புதிய வைரஸான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த வைரஸ் 2001ஆம் ஆண்டே நெதர்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் மாதிரி ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துமான்னு கேட்டால் அதுக்கு பதிலும் இல்லை. இந்த வைரஸ் சாதாரண சளி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். அந்த சளி காய்ச்சலும் 1-2 கிழமைகளிலே பூரணமாக குணப்படுத்தக்கூடியது. இந்த வைரஸ் ஏன் இப்பொழுது தீவிரமாக பரவுதுன்றா அதுக்கு காரணம் கிளைமேட். அதாவது இப்போ சைனா உட்பட பல நாடுகளில் வின்டர் சீசன், அதாவது குளிர்காலம். இந்த காலநிலையால் இந்த வைரஸ் தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்றது. இந்த வைரஸ் யாரை அதிகம் பாதிக்கும்ண்டா அல்லது இந்த வைரஸால் யாருக்கு பாதிப்பு கூட உண்டா, சிறுவர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு, மற்றது ஏற்கனவே சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு தான் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வைரஸானது சைனாவில் தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த இடங்கள் என்றால் வட சீனா, சைனாவின் தலைநகரமான பீஜிங், மற்றது தென்மேற்கு நகரமான சோங்கிங், மற்றது தென் சீனாவின் குவாண்டாங் மாகாணம் போன்ற இடங்களில் இது தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா இந்தியாவில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7 பேருக்கு இந்த நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்களையும், தமிழ்நாட்டில் சென்னை, சேலம் போன்ற இடங்களில் 2 பேருக்கும் இந்த தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை எடுத்துக்கொண்டோம்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனால் இதுவரைக்கும் யாருமே அடையாளம் காணப்படவில்லை. ஆகவே நாங்கள் இது தொடர்பாக எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை. இந்த நோய் தொற்றிலிருந்து எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வதுண்டா, இப்போ கொரோனா வைரஸுக்கு நாங்கள் என்னென்ன செயற்பாடுகள் செஞ்சோமோ அதே செயற்பாடுகளை நாங்கள் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு நாங்கள் எங்களது கைகளை நன்றாக சவுக்காரமிட்டு கழுவ வேண்டும். மற்றது சன நெருக்கடியான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம், அதாவது மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும். தேவையில்லாத வெளிநாட்டு பயன்களை தவிர்த்தல் நல்லது. மற்றது இந்த நோய் தொற்றுடன் யாராவது காணப்பட்டால் அவர்களிடமிருந்து தூர விலகி இருப்பது நல்லது. இந்த வைரஸ் தொற்றுக்கான சிம்டம்ஸ் என்னென்னவெண்டா, இப்போ எங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்றுதலின் போது என்னென்ன சிம்டம் ஏற்பட்டுச்சோ, அதாவது சளி மற்றும் மூக்கடைப்பு, காய்ச்சல், மூச்சு திணறல், தொண்டை வலி, உடற்சோர்வு, அதே மாதிரியான சிம்டம் தான் இந்த வைரஸாலையும் ஏற்படும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி எங்களுக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆகவே இவ்வாறான சிம்டம்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் வைத்தியரை நாடுறது மிகவும் நல்லது. இந்த வைரஸ் தொற்றுக்காக பிரத்யேகமாக எந்த வித மருந்துகளோ இன்ஜெக்ஷனோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு சாதாரணமாக காய்ச்சல், சளி போன்றவற்றுக்கு வழங்கப்படுற சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த வைரஸ் தொற்றானது கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பாரியளவு விளைவுகளை, ஆபத்தான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தாது. இந்த வைரஸ் தொற்று பற்றி நாங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மற்றது இதால் லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நாங்கள் எந்தவித தயக்கம் இல்லாமல் எங்களோட அன்றாட வேலைகளை செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது என்னுடைய வீடியோ லைக், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.